ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படிலாம் சொல்ல எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த படம் பயங்கரமான மூவிலாம் கிடையாது. இப்படிலாம் ஒரு மூவி இருக்காடா அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி படம் தான் இது. இந்த படத்தோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லி போர் அடிக்க விரும்பல. இந்த படத்தில் நியூட் சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளர் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சீனில் விட்டுருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. எப்படியும் அது உங்கள் கண்ணுக்குலாம் தெரியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? வெயிட் பண்ணுங்கள். இந்த படத்தோட நேம் சொல்ல மாட்டேன்னு கர்ண கொடூரமாக ஃபீல் குட்டாக நம்மளுக்கு சொன்ன படம் தான் 3 IN. புரியல? வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோக்குன்னு சொந்தம்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஏன் அவர் தங்கறதுக்குன்னு வீடு கூட கிடையாது. நம்ம ஹீரோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடுலையும் ஒட்டுவார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த போஸ்டர் எடுத்து போட்டாங்கன்னா அந்த வீட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த வீட்டில் அந்த போஸ்டரை யாருமே எடுக்கலன்னா நம்ம ஹீரோ அந்த வீட்டை சூஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நபராகவே நம்ம ஹீரோ வாழ ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப அதிகமாலாம் இல்லை, ஜஸ்ட் 1 டேக்கு மட்டும்தான். அதுவும் அந்த வீட்டில் அவர் எப்படி திரும்ப வாழ்வார்? அந்த வீட்டில் குளிக்கிறது, சாப்பிடுறது, அந்த வீட்டில் ஏதாச்சும் பொருள் ரிப்பேரா இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்றது, அப்புறம் அந்த வீட்டோட ஓனர்ஸ் போட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த போட்டோ பக்கத்துல நின்று தானே போட்டோ எடுக்கிறது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பல ஹேபிட்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம ஹீரோ ரெகுலரா ஒரு வீட்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அன்னைக்கு அந்த மாதிரி தான் அந்த வீட்டோட ஓனர்ஸ்லாம் அங்க வந்துட நம்ம ஹீரோவும் அந்த வீட்டை நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டு அங்க இருந்தே கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோட வாழ்க்கை எப்பயுமே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கையை புரிய வச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோ இன்னொரு வீட்டுக்கும் போறாரு. அந்த வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒட்டி வச்ச போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வெளியும் போக அந்த வீட்டை அப்படி இப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வீட்டில் நம்ம ஹீரோ வாழ ஆரம்பிக்கிறாரு. ஜஸ்ட் 1 டேக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாடர்ன் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் ஆனால் இவங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்காங்க. அது என்னன்னு நமக்கு போக தான் தெரிய வரும். இப்போ கூட நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்காருல, அவரை நம்ம ஹீரோயின் பார்த்து ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல. சரி, இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் உட்காந்துருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயினோட ஒரு சில போட்டோஸ் ஆல்பம்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி நியூடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஹீரோயினோட போட்டோ ஃப்ரேம் முன்னாடி நின்னுட்டு தானே செல்ஃபி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கிற ஃபுட்டு சாப்பிடுறாரு. நெக்ஸ்ட் அந்த வீட்டில் இருக்கிற அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றாரு. வாஷ் பண்ணிட்டு அப்படியே காய வச்சுட்டு அந்த வீட்டில் கார்டனிங் வேலைலாம் பண்றாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்னுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இவன் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃப் விளையாட ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கேம் ஆடிட்டு வீட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவருடைய வெயிட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட் மிஷினை நிற்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ராங்கா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு தான் இந்த மிஷினை ரெடி பண்றதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மிஷினை ரெடி பண்ணிட்டு அவரோட வெயிட்டை பார்க்குறாரு. கரெக்டாக இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அவங்களும் வந்து அந்த மிஷினில் நிற்க அவங்க வெயிட்டே இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோக்கு இவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஹீரோயின் நம்மளை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே இன்ன வரைக்கும் தெரியாது. பாவம் மனுஷன் எல்லா வேலையும் பண்ணிட்டு டயர்ட்ல படுத்துட்டு இருக்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் முழிச்சுக்கிறாரு. அச்சச்சோ, இங்க ஒரு லேடி இருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எழுந்து அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பும் போது நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். என்னடா அடே ஹீரோயின் சொல்ற, ஆனா ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? எஸ், நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே சோகமா கிளம்ப நேரா வண்டியை ஓரமா ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு சோகமா உட்காந்துருக்காரு. சடனா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இங்க இருந்த வேலைக்காகாது, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்ப அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாத்ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து சூஸ் பண்ணி கீழே அப்படிக்கா போட நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு ஓரமா நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுன்னு ரொம்ப திட்டுறதுன்னு ரொம்ப ஹாஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. வா என் கூட படுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேச நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட் அவுட் ஆயிடுது. என்னடா இவன் இந்த பொண்ணை எப்படி டார்ச்சர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட உடனே என்ன பண்றாருன்னா அந்த பிளே கிரவுண்ட்ல அந்த கேர்ள்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இந்த சவுண்டை கேட்டு வெளியே போயிட்டு பாத்துற, ஹே யாரா நீ இங்க என்ன பண்றேன் வீட்டுல, நான் உடனே போலீஸ் கால் பண்றேன், நீங்க வந்து கிளம்பு அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அந்த கேர்ள்ஸோட பேட் எடுத்து
ஹீரோயினோட ஹஸ்பண்ட மாங்க நச்சு அடிக்க அவ்வளவுதான். அந்த ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்க்க, நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸை பார்க்க, அப்ப நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இதுக்கு மேல என்னால உன் கூட குப்பை கொட்ட முடியாதுடா, நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு நம்ம ஹீரோட பைக்ல உட்காந்துக்கிறாங்க. இப்போ மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டுக்கா போயிட்டு ஒரு போஸ்டரா ஓட்டுறாங்க. ஏன்னா போஸ்டர் அப்படியே இருந்தா நம்ம அங்க போய் சர்வே பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோமே, சரி அப்படியே நம்ம எதனாச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கோல்ஃப் பால் அப்புறம் அந்த பேட் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்ட போட்டு கட்டி ஒரு மரத்துல அப்படியே கட்டி விளையாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா அப்படியே சோகமா உட்காந்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க போஸ்டர் ஒட்டிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு சில ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு அந்த போஸ்டரோட. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் வச்சுட்டு இருக்கிற திறமையால அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. வீட்டுக்குள்ள போனதான் தெரியுது இந்த வீட்லயும் ஒரு மாடல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம ஹீரோயின்கா பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு போல. அப்புறம் என்ன எப்பவும் போலதான் அந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பண்ற வேலையில கொஞ்சம் தான் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. துணி துவைக்கிறது, நம்ம ஹீரோயினோட சமைக்கிற வேலையை பாத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரொம்ப ஒத்துமையா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தங்கிட்டு இருக்க. ஃபைனலா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தன்னை செல்ஃபி எடுத்துப்பாரு இல்லையா, அதே போல இங்கேயோ நம்ம ஹீரோ செல்ஃபி எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா இதுல ஒரு புது சேஞ்ச், நம்ம ஹீரோயினும் இப்ப அந்த செல்ஃபில ஆட் ஆகிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த வீட்டுல அந்த டேவை கழிக்க இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்த ஒரு வீட்டுக்கு போறாங்க. இந்த வீட்டை பார்க்கும்போது இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு நல்லா பெரிய பாக்ஸர் போல பெரிய ஃப்ரேம் சைஸ் போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்காரு. வழக்கம் போல நல்லா வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் பண்ற வேலையை தான் பண்றாரு. அந்த வீட்டுல இருக்கிற ரிப்பேர் ஆன பொருட்கள்லாம் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுல ஒரு சிசர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுத்து எனக்கு வந்து நீ கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி விட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹேர்லாம் கட் பண்ணி விட்டுறாரு. கட் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த போட்டோ கூட நம்ம ஹீரோ அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாரு. கூடவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. அப்படியே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கும் அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ காதல் மாதிரி ஏதோ மலர ஆரம்பிக்குது. அப்படியே அன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒன்னா தூங்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து அந்த வீட்டோட ஓனர்ஸ் வந்துடுறாங்க. அந்த வீட்டோட ஓனர் தான் பாக்ஸர் ஆச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா பொழந்துடுறாரு. அந்த வீட்டை விட்டும் துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ மூஞ்ச பாருங்களேன் பயங்கரமா சவந்து போய் கிடக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் தான் சூப்பர் மார்க்கெட்ல நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு ஊட்டிலாம் விட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேற அடி வாங்கினதுல ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரா. சரி அவர் வச்சுட்டு இருந்த அந்த கோல்ஃப் பால் வச்சு மரத்துல கட்டி விளையாடிட்டு இருக்க. அவர் கட்டி வச்சிருக்கிற அந்த பாலோட அந்த ரோப் பறந்து ரோட்ல வந்துட்டு இருக்கிற ஒரு கார்ல ஒரு லேடி அவங்க மேலே பட்டு அவங்க மேல பலபலன்னு ரத்தம் ஊத்த. இந்த காட்சியை பார்த்து நம்ம ஹீரோவா அச்சோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழ. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே கில்ட்டி ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோயின் தான் சரி பரவாயில்ல விடு, நீ என்ன வேணும்ட்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்த. இப்ப அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்த வீட்டுக்கும் போறாங்க. என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை அங்கேயோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்லயும் அன்னைக்கு அந்த டேவை கழிச்சுட்டு இப்ப அடுத்த வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல தான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கே இருக்கு. அது என்ன தெரியுமா, இந்த வீட்டுல ஒரு டெட் பாடி இருக்கு. இந்த டெட் பாடியை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிருக்கலாம்ல. இங்க தான் நம்ம ஹீரோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காரு. அது என்ன தெரியுமா, இந்த டெட் பாடியை நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா பேக்கிங் பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பிளேஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பழந்தோண்டி நல்லா புதைச்சும் வச்சிருக்காங்க. புதைச்சு வச்சுட்டு அந்த வீட்லயே அப்படியே ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு இருக்க. இந்த சமயம் பார்த்து அந்த வீட்டோட ஓனர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து யாரா நீங்க இங்க என்னடா பண்றீங்க, ஆமா எங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. போலீஸும் நம்ம ஹீரோவை யாரா நீங்க அங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க நம்ம ஹீரோவும் எல்லாம் உண்மையா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அங்க வந்து ஒரு டெட் பாடி இருந்தது, அங்க வந்து அவரை புதைச்சி அந்த அபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு இடத்துல புதைச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையும் வெளியே வந்துட நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க நமக்கு தான் தெரியும் நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணல, அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா பண்றாரு, ஹீரோயினே இப்பதான் வந்திருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு அப்படி ரொமான்ஸா பேச அவங்க அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுறாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. இதுல காண்டான இந்த ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா பண்றான், நேரா அந்த போலீஸை கான்டாக்ட் பண்ணி இங்க பாரு இந்த இதுல பணம் இருக்கு இதை வச்சுக்கோ, அதுக்கு பதில் அந்த பையனை என்கிட்ட கூட்டு வா, அவன் என்ன இதுக்கு முன்னால கோல்ஃப் பால் வச்சு அடிச்சிருக்கான், நானும் அவன் அந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல இவன் நம்ம ஹீரோவை நிக்க வச்சு அந்த கோல்ஃப் பால் அந்த பேட்டை வச்சு பயங்கரமா அடிக்க நம்ம ஹீரோவால முடியல, எப்படியோ வழியெல்லாம் தாங்கிட்டு அப்படியே அங்க ஒரு வழியா இருக்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லி ஆகணும், இந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், வா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் வா என் கூட படு, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், எனக்கே ஒரு மாதிரி வெறுப்பா தான் இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பத்தி இந்த இடத்துல கண்டிப்பா பெருமையா சொல்லி ஆகணும். நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்றாரு, அவரோட ரூம்ல இருக்கிற அந்த டோரை தட்டுறது மூலியமா சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த சவுண்ட் கேட்டு அந்த வார்டோட செக்யூரிட்டி இருக்காரு இல்லையா அதான் போலீஸ், அவர் என்ன பண்றாருன்னா வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த மீம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஒருத்தர் மாதிரி அப்படி இன்னொருத்தர் காப்பி பண்ணுவாங்களே அந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி அந்த ரூம்ல வந்து எங்கடா நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த செக்யூரிட்டி பின்னால நின்னுட்டு அவரு மாதிரியே பிஹேவியர் பண்ண அந்த செக்யூரிட்டி ஆமா எங்கடா போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி
முழிச்சிட்டே இருக்க நம்ம ஹீரோவை இந்த மாதிரி ஒரு மர்ம கல்யாணம் நுணுக்கமா பிராக்டிஸ் பண்ண நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஏன்டா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்களேன். இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இந்த கலையில எந்த அளவுக்கு ரெடியா இருக்காருன்னா, இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ என் பின்னால யாருன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தா கூட அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அந்த கலையை அப்படி கத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க அந்த செக்யூரிட்டி ஒரு பக்கம் காண்டாயிடுறான். அடே ஏன்டா இப்படி ஒளிஞ்சு என்ன வெறுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 போலீஸ் அடிச்சுட்டு புடிச்சிட்டு போக அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேலையை காமிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவ்வளவு பிடிக்கும். நம்ம ஹீரோ கூட இருந்து அவர் என்னென்னலாம் பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இந்த மாதிரி ஹீரோ வந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வர இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கேட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பாக்ஸரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இப்போதுல இருந்து நான் சொல்றதை கேளுங்களேன். நம்ம படத்தோட ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் யார் யார் வீட்டுக்குலாம் போயிருப்பாரோ அந்த வீட்டுக்குலாம் நம்ம ஹீரோ போயிட்டு இந்த மாதிரி நான் உன் வீட்டுல தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கே சிக்னல் கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாத அந்த வீட்டுல இருந்தே வெளியே வராரு. அப்பனா பாத்துக்கோங்க நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கும் போறாரு தைரியமா. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து என்னடா இந்த வீட்டுல நம்மளை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்க அதெல்லாம் ஏதோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா அப்படியே ஹீரோயின் கூட போயிட்டு படுத்துட்டு, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இங்க கண்டிப்பா ஹீரோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே வீட்டுல அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோவை கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினோட முகத்துல புன்னகையே வர ஆரம்பிக்குது. இந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த ஹஸ்பண்ட் வந்துருவானா, வந்து இங்க யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்க நம்ம ஹீரோயினும் ஐயோ சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஹஸ்பண்டுக்கு இல்ல நம்ம படத்தோட ஹீரோக்கு. ஆனா இந்த கேன பயபுள்ள ஹஸ்பண்ட் என்ன பண்றானா, ஹீரோயின் நமக்கு தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண பின்னால நம்ம ஹீரோ அப்படியே நைஸா வந்து அடடே என் காதல் தேவதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நச்சுன்னு உமா கொடுக்க அப்படியே இந்த நைட் அன்னைக்கு முடியுது. இப்ப அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே தைரியமா சுத்திட்டு இருக்காரு. ஹீரோயினும் வகை வகையா ரகரகமா சமையல்லாம் பண்ணி ரெடியா வச்சுட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹஸ்பண்டும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம ஹஸ்பண்ட் பின்னாலதான் நம்ம படத்தோட ஹீரோயின் நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹஸ்பண்ட் வேற இங்க நம்மளை தவிர வேற யாரும் இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோ அந்த பக்கம் போறாரு, அந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோ இந்த பக்கம் வராரு. அப்பா இந்த மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி கடைசி வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் கண்ணில் மாட்டாம இருக்காரு. என்ன டேலண்ட்ப்பா. அப்படியே இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு நம்ம ஹஸ்பண்ட் அவரோட வேலைக்கு போக இப்போ கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயின் அப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ இவங்க 2 பேருமே அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. எப்படி இருக்கு இந்த படம்? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த படத்தோட டைரக்டர் என்ன தெரியுமா சொல்ல வராரு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பேட் சைடுன்னு ஒன்று இருக்கும், பெரும்பாலும் அதை யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஆனா இந்த படத்துல அப்படியே காட்டி வச்சிருக்காரு இந்த டைரக்டர். சே நான் எதுக்கு இப்ப இந்த தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் தட்டி விடுங்க. நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அது ஃப்ரெண்ட்ஷிப்லயா இருக்கட்டும், இல்ல லவ்வா கூட இருக்கட்டும், இல்ல மேரேஜா கூட இருக்கட்டும். நம்ம ஆப்போசிட் பர்சன் கூட எப்போ நம்பிக்கையா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயோ இல்ல கேர்ளோ அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருந்தா அதை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க. அதை மூடி மறைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு இங்க யாருமே முன் வர மாட்டாங்க. இதே அவங்களை அமைக்க விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது பாயாவும் இருக்கட்டும் கேர்ளாவும் இருக்கட்டும். இந்த வீடியோல நான் அதை உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். என்னடா இவன் இந்த மாதிரி மூவிலாம் போறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இதுல ஒரு மெசேஜ் இருக்கே அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த படத்தை போட்டேன். இந்த படத்துல வர மாதிரி யாரும் பிஹேவ் பண்ணாதீங்க. உங்க ஒய்ஃப் தான் உங்க உலகமே, உங்க உலகம் தான் உங்க ஒய்ஃப் எல்லாமே. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனல்ல புதுசா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.